ஹலோ பிள்ளைகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு சுகந்தி அம்மா சேனல். இன்றைக்கி வீடியோவில் மொறுன்னு தோசைக்கு எத்தனையோ சட்னி செய்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி புதுமையான தயிர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். தயிர் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன், 1 பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி, 4 பட்டை மிளகாய், 5 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். இப்போ தயிர் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளியை கட் பண்ணிங்க, வெங்காயத்தை கட் பண்ணிங்க, மிளகாய் புட்டு வச்சுங்க, பூண்டு பல்லை உரித்து வச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சு வானலியை எடுத்து வச்சுங்க. வானலி சூடானதும் அதில் 1 கப் தயிரை ஊற்றிக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி சுண்டுற அளவு நல்லா வதக்குங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை இதில் போடுங்க. நல்லா அதையும் வதக்கி விடுங்க. நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் நறுக்கி வச்சுருக்கிற பட்டை மிளகாயும் சேர்த்துங்க. நல்லா அதையும் வதக்கி விடுங்க. இது வதங்கினதும் நான் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கின எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துங்க. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சட்னியில் சேர்த்துங்க. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிங்க. இது சட்னிக்கு இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். அவ்வளோதான், சுவையான தயிர் சட்னி ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த தயிர் சட்னியை மொறுன்னு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுகந்தி அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.